சேர்ந்து சுத்திட்டு இருந்தோமே. பாத்தியாத்த, என் ஃப்ரெண்டுன்னு வீட்டுக்கு வந்துட்டு இப்போ வீட்டில் எல்லாருக்கும் இவர் ஃப்ரெண்டு. விடுப்பாப்பா, அவங்களும் கொஞ்ச நாள் எல்லாரோடையும் பழகட்டும். இன்னும் 2 நாள் தான், அப்புறம் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தான் இல்லைங்க? ம், எனக்கே ஊருக்கு போய் ஹாஸ்பிட்டலில் செட்டில் ஆக நேரம் எடுக்கும் போல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த தடவை என்று அவர்கள் போக்கில் பேசி செல்ல மங்கைக்கு முகம் வாடிவிட்டது. அதை உணர்ந்தவனாய் முகுந்தன் சமாதானமாய் தலையசைத்து விழி மூடி திறந்தான். அனைவரிடமும் விடை பெற்று சற்று நேரத்தில் ஹோட்டல் அறை கிளம்பியவனை வழி அனுப்பி வாசலுக்கு வந்தாள் மங்கை. மலரே, நாளைக்கு ட்ரெஸ் உடுத்துமோ என்றவன் அவளது வாட்ஸ்அப் டிபியை காட்ட விழி பிரித்தவளாய் தாவணி என்றவள் ஆமோதிப்பாய் தலையசைத்தாள். அதில் முகுந்தனின் புன்னகை விரிவடைய மகிழ்ச்சியாய் கையசைத்து கிளம்பியிருந்தான். அறைக்குள் வந்தவளுக்கு மனம் மகிழ்ச்சியை திளைத்திருந்தது. சரியாய் அந்த நேரம் குணவதி கையில் அரைத்த மருதாணியோடு வந்தாள். கண்ணு, சொல்லுமா, மருதாணி வச்சு விடுறேன் வா. இந்தாமா என்றவள் கையை கொடுத்து விட்டு தாயின் மடியில் படுத்து கொண்டாள். ஏமா, சொல்லு கண்ணு. இல்ல, அப்பாவை உனக்கு எப்படி பிடிச்சது? நான் அவர் முகத்தையே கல்யாணம் முடிஞ்சு 10 நாளுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். இதுல எங்க பிடிக்கிறதெல்லாம்